வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது, பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக மாடல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இந்த மாடல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தும் மேல் பக்க கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆர்ம் ஹோல் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஷோல்டர் வெட்டுப்பாகம் 3 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஒரு சதுரமான பேப்பர் கேன்வாஸ் எடுத்து 2ஆக மடிக்கலாம். இப்போ ஷோல்டர் அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலிருந்து எப்போதும் தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு தான் பேப்பர் கேன்வாஸில் நம்ம அடையாளப்படுத்தணும். நெக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. 9 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவை இந்த பகுதியிலையும் அடையாளப்படுத்திடுங்க. 2.25 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ நம்ம நெக் வரையலாம். கொஞ்சமாக உள்பக்கம் வர்ற மாதிரி, வெளிப்பக்கம் 1/2 இன்ச் வர்ற மாதிரி இந்த லைனை கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி விட்டுருக்குறேன். இப்போ நெக்குக்கு நம்ம வரைஞ்ச பகுதியில் அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு பேப்பர் கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். இப்போ பேக் சைடு அளவு லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து அயன் பண்ணுறேன். இப்போ சென்டர் பகுதியில் அடையாளம் தெரியுது பாருங்கள். அந்த பகுதியில் உள்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த பேப்பர் கேன்வாஸை வச்சு அதுக்கு வெளிப்பக்கம் உள்ள பீஸ் வச்சோம் அப்படின்னா இந்த நெக்கோட அளவும் மாறாமல் நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே அளவுக்கு சரியான அளவில் வரும். வெளிப்பக்கம் உள்ள பீஸில் கொஞ்சமாக அயன் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பேப்பர் கேன்வாஸை நம்ம எடுத்துட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுறலாம். எடுத்ததுக்கப்புறம் நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கிற பேப்பர் கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு இன்னொரு சதுரமான பேப்பர் கேன்வாஸை நம்ம 2ஆக மடிக்கிறோம். மடித்து அந்த நெக்குக்கு வெளிப்பக்கம் உள்ள லைனில் அப்படியே நம்ம வரைஞ்சி விடலாம். இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக வரையலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ரவுண்டு போடுங்க. அப்புறம் இந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி மேலே கொண்டு முடிக்கலாம். இப்போ இந்த லைன் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது 2 பீஸ் இருக்குது. நம்ம 2ஆக மடித்து கட் பண்ணும்போது 2 பக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி இருக்குது. 3.5 இன்ச்சு உயரத்துலேயும் 2.5 இன்ச்சு அகலத்துலேயும் ஒரு பேப்பர் கேன்வாஸை 2ஆக மடித்து வச்சுருக்கிறேன். இதில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு இந்த சைடு கொஞ்சம் வளைவாக வர்ற மாதிரி இந்த டிசைனை நான் வரைஞ்சிருக்கிறேன். அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி வருது. இப்போ இது எல்லாமே நம்ம இந்த ரெட் கலரில் பாலி காட்டன் கிளாத்தில் வச்சு நான் அயன் பண்ணுறேன். எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இனி நம்ம தைக்கிறத பார்க்கலாம். பேப்பர் கேன்வாஸில் 2 பக்கமும் நம்ம தைச்சி விட்டுறலாம். ஏதாவது உங்களுக்கு அயன் பண்ணதில் மிஸ்டேக் ஆகிருந்தால் கூட சரியாக ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தைச்சி விடும்போது உங்களுக்கு நல்லா அதோட சேர்ந்த மாதிரி இருக்கும். 2 பக்கமும் தைச்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு மேல் பக்க கிளாத்தை வைக்கலாம். அப்படியே நம்ம திருப்பி எடுத்து மேலே நம்ம பேப்பர் கேன்வாஸில் உள்பக்கம் சென்டர் பகுதியில் ஒரு தையல் நம்ம தைச்சிட்டு நெக்கு பகுதியில் தைச்சோம் அப்படின்னா இந்த கிளாத் வந்து நமக்கு விலகி போகாமல் இருக்கும். இப்போ பேப்பர் கேன்வாஸில் உள்பக்கம் பேப்பர் கேன்வாஸில் தையல் படாத அளவுக்கு உள்பக்கமாக தைச்சி விடலாம். கால் இன்ச் அளவு கிளாத்தை விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கார்னரில் தையல் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக சைடில் அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்டுட்டு மேல் பக்க கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். நல்லா வெளிப்பக்கமாக இழுத்து விடுங்க. நல்லா அந்த நெக்கோட வடிவும் நல்லா வரும். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நெக்குக்கு எட்ஜில் ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுறலாம்.
தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் தைச்சி இடுப்பு மடிப்பு போக எல்லாமே எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சி விட்டுருக்குறேன். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸ்லையும் வெளிப்பக்கம் அப்படியே நம்ம தைச்சி விட்டுறலாம். இதே மாதிரி இன்னும் 2 பீஸ் இருக்குது, அதையும் நம்ம தைச்சி விட்டுறலாம். எட்ஜில் தைச்சி விடுறேன். தைச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த 3 பீஸுக்குமே அதே மாதிரி தச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கீழே இருக்கிற பீஸில் நமக்கு கொஞ்சம் மேலே கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டில் இந்த பீஸை நம்ம வைக்கலாம். முதுகு பகுதியில் கரெக்டாக சென்டர் பகுதியில் வச்சு அப்படியே நம்ம தச்சு விட்டுறலாம். இதுக்கு நம்ம தச்சு முடிச்சாச்சு. இதில் நம்ம ஒரு லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். சைடில் நமக்கு அந்த நூல் இலைகள்லாம் உள்பக்கம் போகிற மாதிரி அதுக்கு மேலே வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த கார்னரில் லைட்டாக அந்த லேஸை நீங்கள் மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு அதோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே திருப்பி விட்டுறலாம். ஒவ்வொரு கார்னர்லேயும் லேஸை லைட்டாக மடக்கி விடும்போது அந்த கார்னர் உங்களுக்கு நல்லா வருது. நல்லா இந்த பகுதியில் உள்ள வரைக்கும் வச்சுட்டு அப்படியே நீங்கள் திருப்பி விட்டுருங்க. லேஸில் ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். இப்போ எதுவுமே லேஸில் 2 பக்கமுமே நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விடணும். மடித்து விட்டுட்டு அந்த பகுதியில் ஒரு விரல் வச்சு பிடிச்சிட்டு அந்த பகுதியில் நீடில் இருக்கும்போது அப்படியே நீங்கள் திருப்பி விடுங்க, நல்லா வரும். அப்படியே சைடில் கொண்டு முடிக்கிறேன். இப்போ இதில் இன்னொரு தையலும் தைச்சி விட்டுறலாம். இப்போ இதில் 2 பக்கம் தைச்சி முடிச்சாச்சு. இந்த சைடில் உள்ள பீஸை நம்ம வைக்கலாம். மேலேருந்தே ஜாயிண்ட் ஆக்கலாம். அப்படியே சென்டர் பகுதியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளிப்பக்கமும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் வச்சு விட்டுறலாம். இப்போ 2 பக்கமுமே தைச்சதுக்கப்புறம் இதுக்கு சைட்லேயும் லேஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஃபஸ்ட்டில் உள் பக்கமாக வைக்கலாம். இப்போ நெக்கு பகுதியில் அப்படியே வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே தைங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேஸ் அப்படியே நீங்கள் திருப்பி விட்டுருங்க. சைடில் லைட்டாக மடக்கி விட்டுட்டு திருப்பி விடலாம். இப்போ இதில் இன்னொரு பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ 2 பக்கமுமே நான் லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கி இந்த ப்ளவுஸுக்கு பேக் சைடில் மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள்.
பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக தைக்கிற மாதிரி இந்த மாடல் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து நீங்கள் உங்கள் பட்டு சாரியாக இருந்தாலும் அந்த ஜரிகை பார்டரை கூட இந்த மாதிரி வைக்கலாம். ஃபேன்சி சாரியாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். உங்கள் சாரியில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அந்த கலரை நீங்கள் இதில் வச்சு இந்த மாதிரி மாடல் பண்ணுங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.